ஹாய் பிரைஸ்லாட். அழகா ஒரு வசனத்தோட வீடியோக்குள்ள போவோம். 1 யோவான் 3:22 அவர்ப்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். வசனம் அழகா சொல்லுதுங்க. இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்றதுனா எப்படி? இப்ப உங்க அப்பா இருப்பாரு, அவர் உங்களை குறிச்சு நிறைய கற்பனை வச்சிருப்பாரு. என் பையனை டாக்டர் ஆகணும், என் பையனை போலீஸ் ஆகணும், என் பையனை வக்கீல் ஆகணும் அப்படின்னு நிறைய கனவு வச்சிருப்பாரு. அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் அவர் அப்பா இப்படிலாம் நம்மள நினைச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம செயல்படும் போது அப்பதானே அவன் அப்பாவுக்கு நம்ம மேல ஆசை வரும். நம்ம பையன் நம்ம நினைக்கிறத செய்ய போறான்ற ஒரு ஆசை வந்து நம்ம அப்பா கிட்ட போய் கேட்கும் போது, ஒரு விஷயத்த கேட்கும் போது அப்பா என்ன பண்ணுவாரு, என் பையன் நான் சொல்றதெல்லாம் கேட்கறான், என் கற்பனை இதுவா இருக்குது, என் நினைவு இதுவா இருக்குது, என் பையன் இப்படிதான் வரணும், இப்படிதான் அதுக்கேத்த மாதிரியே என் பையன் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறான், அதனால என் பையன் எதை கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு அப்பா நம்மளுக்கு செய்வாரு. அது போலதான் ஏசப்பா சொல்றாரு. அவருக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும். நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற நம்ம ஆவியானவருக்குள்ள நம்ம ரசிக்கப்பட்ட நம்மள குறிச்சு நினைவுகள் 1000 இருக்கும் அவருக்கு. நான் என் பையன் நல்லா ஊழியத்துல நல்லா வரணும், என் பையன் வசனங்களை நல்லா படிச்சு அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு ஏசாப்பாக்கு நிறைய கற்பனை இருக்கும். அந்த கற்பனை நம்ம அறிந்து கொண்டு கர்த்தருடைய வழியில செயல்படும் போது கர்த்தர் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுத்துருவாரு. அதனால கர்த்தரை பின்பற்றுங்க, கர்த்தர வழியில வாங்க, வசனத்தை ஒழுங்கா படிங்க, வேதத்தை ஒழுங்கா படிங்க, படிச்சு அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. கர்த்தருடைய வேலையை தொடர்ந்து எல்லாரும் செய்வோம். பாருங்கள், உங்களை இந்த வீடியோ மூலமா நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தரை என்று உங்களை ஆசீர்வதித்து 1000 மடங்கு பெருக சார். ஒண்ணே சொல்லிக்கிறேன். இப்ப கையில பைபிள் இல்ல, செல்ல வச்சு வசனம் சொல்றான் அப்படின்னு நினைக்காதீங்க, ஓகேங்களா? ஏன்னா செல்லுல கையில ஒரே பைபிள் தான் இருக்க முடியும். ஆனா செல்லுல 10 பைபிள் கிட்ட ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். அதுதான் செல்லு நம்மளுக்கு ஏசப்பா ஈஸியா கொடுத்துருக்காரு. இதன் மூலியமா நீங்க அநேகமா தெரிஞ்சுக்கலாம். இது நல்லதுக்கு யூஸ் பண்ணா நல்லது, கெட்டதுக்கு யூஸ் பண்ணா கெட்டது. யூஸ் பண்றது உங்களுடைய சாய்ஸ். அதனால முழுக்க கர்த்தருக்குன்னு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து 1000 மடங்கு பெருக செய்வார். பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.